பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20-21 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதனாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் என்பதாக. 2 விதமான விசுவாசிகள், 2 kind of believers என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சோதோம் கொமோராவின் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை இச்சித்து கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் உடையவர்களாகி சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு உதவி செய்யாமலும் காணப்பட்டவர்கள். அவர்கள் பாவம் கொடிதாயிருந்ததால் கர்த்தர் அதை பார்த்து அறியும்படிக்கு இறங்கி வந்தார். அந்த வேளையில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பதில்லை, ஏனென்றால் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்தபடியால் சோதோமின் அழிவை குறித்த செய்தியை ஆபிரகாமுக்கு அறிவித்தார். ஆபிரகாம் உடனே சோதோமின் குடிகளுக்காக திறப்பிலே நின்று கர்த்தரை நோக்கி வேண்டினான். அவர்களுக்காக பரிந்து பேசி துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழித்து விடாதிரும் என்று கூறி கர்த்தரை நோக்கி முறையிட்டான். கர்த்தரும் கடைசியில் 10 நீதிமான்கள் சோதோமில் காணப்பட்டால் நான் அழிப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாமை போல காணப்பட வேண்டும். இந்நாட்களில் நாம் கேள்விப்படுகிற அத்தனை அழிவின் செய்திகளும் ஜெப குறிப்புகளாக மாற வேண்டும். யுத்தங்களின் சத்தம் எங்கும் தொனிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை இயேசுவை அறிவதற்கு முன்பு பாதாளம் வாரிக்கொள்ளுகிறது. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சகல ஜனங்களுடைய இரட்சகராய் காணப்பட்டிருந்தும் அனுதினமும் பாவங்களை தண்ணீரை போல பருகி சோதோமின் பாவங்களில் அகப்பட்டு இச்சை ரோகங்களினால் பாதிக்கப்பட்ட திரளான ஜனங்கள் உலகத்திலும் சபைகளிலும் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காய் திறப்பிலே கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். இதே செய்தியை லோத்துவிற்கும் தேவதூதர்கள் அறிவித்தார்கள். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தரங்களை அனுப்பினார் என்றார்கள் என்று ஆதியாகமம் 19:13 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் லோத்து ஆபிரகாமை போல திறப்பிலே நிற்கவில்லை. அந்த செய்தி அவனுக்குள் எந்த பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. தான் இதுவரை வாழ்ந்த பட்டணத்தின் குடிகள் அழிக்கப்பட போகிறார்களே என்ற கவலை அவனுக்குள் வரவில்லை. தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிவிலிருந்து காத்து கொள்ள விரும்பினானே ஒழிய மற்றவர்களை குறித்து கவலைப்படவில்லை. இப்படிப்பட்ட திரளான விசுவாசிகளும் இந்நாட்களில் காணப்படுகிறார்கள். தங்களை சுற்றி காணப்படுகிற ஜனங்களை குறித்தோ உடன் விசுவாசிகளை குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த அழிவின் செய்திகளும் இப்படிப்பட்டவர்களுக்குள்ளாய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவர்களுக்காக ஜெபிக்கவும் விரும்புவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரை போல காணப்படுகிறோம்? ஆபிரகாமை போல காணப்படுகிறோமா? இல்லையே லோத்தை போல காணப்படுகிறோமா? நான் தேசத்தையும் அதன் குடிகளையும் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்ற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பின் தொனியை நம்முடைய செவிகள் கேட்கட்டும். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் கூறினார். ஆகையால் விசுவாசிகளாகிய நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளா இந்த நாட்களில் ஒரு ஜெப பாரத்தை கர்த்தர் தருவீராக. நாங்கள் பார்க்கிற கேள்விப்படுகிற அத்தனை காரியங்களும் ஜெப குறிப்புகளாக இந்த நாட்களில் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்களும் அமர்ந்திராமல் உம்மையும் அமர்ந்திருக்க விடாமல் எப்போதும் உடைய சமூகத்தை தட்டுகிற பாத்திரங்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கைகளின் கிரியைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.